ஸ்ரீகுருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 28வது பாடல் பரம்பொருளை அறியக்கூடிய விஷயத்தை பற்றி கூறுகின்றார் அரிநாத சுவாமிகள். தன் ஆனந்தத்தை, தான் பரம்பொருளை அறிந்த விதத்தை கூறி ஆனந்தத்தை விவரித்து கூறுகின்றார். இதன் மூலம் உலக மாந்தர்களும் பரம்பொருளை அடைவதற்குள்ள உபாயத்தை இங்கே எடுத்துரைக்கின்றார் சுவாமிகள். வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொல இங்கன் காண்பதல்லால் மனவாக்கைச் செயலாலே அடகருக்கு அரிதாய் அருவுருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொல இங்கண் காண்பதல்லால் மனம் வாக்கு செயலாலே அழகற்கு அரிதாய் அருவுருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி, வேல் படையை, வெற்றிவேல் படையை உடைய கையை உடைய பெருமான் முருகப்பெருமான் அவருடைய தாள், இரு தாள்கள் செய்யத்தாள் என்று கூறுகின்றார். சிவப்பாக இருக்கின்றதாம். கழலோ கையோ முழுதும் செய்யோய் என்று கந்தர் அனுபூதியில் கூறினார். செவ்வான் உருவில் திகழ் வேலவன் முருகப்பெருமான் சிவந்த மேனியன். அவனுடைய தாள்கள் இகத்தையும் பரத்தையும் சுகங்களை கொடுக்கக்கூடிய தாள்கள், தர்மத்தையும் ஞானத்தையும் காட்டக்கூடிய அந்த தாள்கள், தாள்களிலே வீழ்ந்து இறைஞ்சி பணிந்து வேண்டி பக்தியோடு வேண்ட வேண்டும். மாலே கொல ஆசையோடு, பக்தி பயத்தோடு இருக்கக்கூடாது. பயபக்தி என்பது ஒரு சொல்லுக்காக கூறியக்கூடிய விஷயங்கள். பயம் இருக்க இடத்திலே அன்பு இருக்காது. இறைவன் தூய அன்பே வடிவானவன், ஞானமே வடிவானவன். அன்பினால் இறைவனை அடைய வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமோ நமச்சிவாயவே. நாதன் நாமம் நமச்சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வேண்டும். திருஞான சம்பந்த பெருமான் கடைசியாக பாடக்கூடிய பாடல் என்று கூறுவார்கள். மனம் முடித்த சம்பந்த பெருமான் 16 வயது. அவர் துணைவியாரோடு மட்டுமல்லாமல் அந்த ஊரில் இருக்கும் எல்லோருடன் சேர்த்து இறைவன் சம்பந்தரை குழந்தாய் வா ஜோதியில் வந்து ஐக்கியமாக என்று கூற, ஜோதி பிழம்பாக இறைவன் தோன்ற சம்பந்த பெருமான் கருணை உள்ளம் கொண்டு எல்லோரையும் அழைத்து சென்றார் முக்தி. அப்படிப்பட்ட பரந்த உள்ளம். ஏனென்றால் இறைவன் மேல் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும். அதுபோல் இங்கே அரிநாத சுவாமி கூறுகின்றார், மாலே கொள்ள தாளில் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொள்ள அன்போடு பக்தி செய்ய வேண்டும். அதுவே ஒன்றே மார்க்கம். இதற்கு இறைவனை பரம்பொருளை அறிந்து கொள்வதற்கு வேறெந்த மார்க்கமும் இல்லை.
அப்படி இதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கின்றது. ஏனென்றால் இறைவனுடைய தாளை இறைஞ்சி வணங்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஏனென்றால் இறைவன் தாளானது ஞான திருவடிகள். இறைவன் அப்படிப்பட்ட யோகத்தில் இருக்கும் அடியார்கள், பக்தியோடு அன்போடு பக்தி செய்யும் அடியார்களுக்கு, தன்னலமற்ற அடியார்களுக்கு இறைவன் தோன்றி குருவாக தோன்றி அவர்களுக்கு நல் உரைகள் கூறி ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு முக்தியை கொடுக்கின்றான். அதனால் இங்கே தாளை வைத்துள்ளார், செய்ய தாள். ஏனென்றால் இது ஞானத்தை குறிக்கக்கூடிய விஷயம். இந்த ஞானமானது குருமுகமாக இறைவன் குருவாக தோன்றி குருவடிவாகி கோலையன் தன்னில் மாணிக்கவாசருக்கு குருந்த மரத்து அடியில் இறைவன் தோன்றி ஈசனார் தோன்றி அவரை ஆட்கொண்டான். இங்கே அருணா சுவாமிகளுக்கு முருகப்பெருமானை நேராக வந்து சும்மாயிரு சொல்லற அருணகிரி என்று ஆட்கொண்டார். எனவே இறைவன் தாளை பற்றி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தாள் என்றால் ஞானம். பக்தியோடு யோகத்தில் இருக்கும் அன்பர்களை இறைவன் ஞானத்தை கொடுத்து கரையேற்றுகின்றான். ஏனென்றால் ஞானம் பெற்றால் அதுவே பூரணமான முக்தி. வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும், வள்ளுவ பெருமான் வாக்கு. யான் எனது என செருக்கருத்தால் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். வானோர்க்கு உயர்ந்த உலகம் என்று இருக்கின்றதா? ஆமாம். ஆனால் தேவர்களுக்கும் ஆயுள் உண்டு. யான் எனது என்ற செருக்கறுத்த நிலை தானாக இருக்கும் நிலையில் அது முக்தி, ஜீவன் முக்த நிலை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உடம்பானது பிரிந்ததும் உயிர் பிரிந்ததும் உடலை விட்டு மீண்டும் பிறக்காது. அதுவே வானோர்க்கு உயர்ந்த நிலை. மீண்டும் பிறப்பு இறப்பு கிடையாது. எனவே இறைவன் பக்தி அன்போடு பக்தி செலுத்துபவர்களுக்கு அவர்களை ஆட்கொண்டு ஞானத்தை கொடுத்து அந்த பரம்பொருள் தத்துவத்தை உணர்த்துகின்றார். விபூதி ஏவகத்தில் 10வது அத்தியாயத்தில் கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார் அர்ஜுனனை பார்த்து, ஹே அர்ஜுனா, யார் எப்பொழுதும் தூய யோகம் பயின்று பக்தியோடு என்னை அன்போடு பக்தி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு நான் ஞானத்தை கொடுக்கின்றேன், புத்தி யோகத்தை தருகின்றேன். அதன் மூலம் அவர்கள் என்னை வந்து அடைகின்றார்கள். அந்த ஞானத்தினால் இறைவனை பரம்பொருள் தத்துவத்தை அறிந்து ஆனந்தத்தில் திளைக்கின்றார்கள். அதற்கு மேல் அவர்களுக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. அது முக்தி நிலை என்று கிருஷ்ண பரமாத்மா வாக்கு. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாப்புயாந்தி தே ஏனமாம் உபயாந்தி தே ததாமி புக்தி யோகம். அவர்களுக்கு பஜதாம் பிரீத்தி பூர்வகம், அப்படி அன்போடு அன்பு செலுத்துவர்களுக்கு பக்தி செலுத்துவர்களுக்கு யோகத்தில் இருக்கும் அந்த மகான்களுக்கு உயர்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு யான் எனது என்ற செருக்கற்றவர்களுக்கு நான் புக்தி யோகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து முக்தியை கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். அதுபோல் இங்கே சுவாமி கூறுகின்றார், வேலை விலங்கு கையால் செய்ய தாளினில் வீழ்ந்து இறஞ்சி அவன் காலை பற்றி கொள்ள வேண்டும். அது ஞானம். அப்பொழுதுதான் ஞானம் கிடைக்கும். மாறே கொல ஆசையோடு பக்தியோடு செய்ய வேண்டும், பக்தி செய்ய வேண்டும். இவ்வாறு காண்பது அல்லால் இந்த உபாயம் இல்லாமல் வேறு எந்த விஷயத்தினால் இறைவனை அடைந்து கொள்ள முடியுமா? பூஜை செய்து இறைவனை அடையலாமா? இல்லை மந்திரங்கள் செய்து இறைவனை அடையலாமா? ஹோமங்கள் செய்து இறைவனை அடையலாமா? இந்த விஷயங்கள் எல்லாம் மனம், வாக்கு, காயம், இந்த மூன்றும் செம்மைப்படும் தர்மத்தின் வழியாக நடந்து அவருக்கு உயர்ந்த சரீரம் கிடைக்கும். அடுத்த ஜென்மாவில் தேவ சரீரமோ இல்ல உயர்ந்த நல்ல குடியில், பண்புள்ள குடியில் ஆச்சார சீலர்களாக, செல்வந்தர்களாக, தர்மிஷ்டர்களாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இந்த முக்தி என்பது இதனால் வருவது கிடையாது. மனம், வாக்கு. ஏனென்றால் இறைவனை அறிந்து கொள்வதற்கு இந்த கரணங்கள், மனம், வாக்கு கரணங்கள் லிமிட்டட். மனத்தை அறியக்கூடிய வஸ்து மனதால் அறியப்படுவது இல்லை.
செயலை அறியக்கூடிய வஸ்து, வஸ்து என்றால் பொருள், இந்த மெய்ப்பொருள் செயலால் அறியப்படுவது கிடையாது. வாக்கால், வாக்கை அறியக்கூடிய பொருள், அந்த பரம்பொருள் வாக்கால் அறியப்படுவது கிடையாது. மனம் வாக்கு செயலாலே அடைவதற்கு அரிதாய் குறிவிட்டார். அது முடியாதப்பா, மனம் வாக்கு காயத்தினால் அறிவதற்கு முடியாது. ஏனென்றால் அது அரு உருவமாகி இருக்கக்கூடிய வஸ்து, அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் வஸ்து பரம்பொருள் தத்துவம். ஒன்று போல இருக்க, இரண்டற்ற ஒன்று. அதை மனம் வாக்கு காயத்தினால் அறிய முடியாது. திருப்புகழில், திருச்சிராப்பள்ளியில் திருப்புகழில் கூறுவார் ரங்கநாத சுவாமிகள், முருகா, நான் உன்னை வாசித்து கண்டுகொள்ள முடியாது. நூல்களை கற்று அந்த அறிவினால் உன்னை காண முடியுமா, அறிந்து கொள்ள முடியுமா? முடியாது. உன்னை பூஜை செய்து கிரியா மார்க்கத்தால் அறிய முடியுமா? தினமும் காலை மாலை 6 வேளையிலும் நான் பூஜை செய்து தர்மிஷ்ணா இருந்து அதனால் உன்னை அறிந்து கொள்ள முடியுமா? அதனாலும் முடியாது. அறிய முடியாதவன் நீ. சரி, உன் புகழை நான் பேசி 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 அறிந்து கொள்ள முடியுமா? இது எல்லா மார்க்கங்களும் வேண்டாம் என்று கூறவில்லை. இதெல்லாம் மனதை தூய்மைப்படுத்தி இறைவனிடம் சென்று சேர்க்கக்கூடிய உபாயங்கள். இதனால் இறைவன் இந்த அபூர்வத்தினால், இந்த செயல், இந்த மனம் வாக்கு காயத்தினால் செய்யக்கூடிய செயலினால் வரும் புண்ணியத்தினால் இறைவன், அந்த புண்ணியமே இறைவனை அறிந்து கொள்வதற்கு தக்க குருவை காமித்து குரு வழியாக ஞானத்தை பெற்று உய்வடைவார்கள். அவன் அருளே கண்ணாக காண்கொள்ளால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே. அப்பர் சுவாமிகள் வாக்கு. அதனால் வாய்விட்டு பேசவும் முடியாது. உள்ளத்திலே குற்றம் உடையவர்களுக்கு இறைவன் விளங்க மாட்டான். அதே நேரத்தில் தூய அன்பு உடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். அவர்கள் நெஞ்சத்தில் நீங்காது நிற்கின்றான். மாயைக்கு அப்பாற்பட்டவன். விந்துநாத ஓசை, சக்தி சிவம் என்ற ஓசைக்கு வெகு அப்பால் தூரத்தில் இருக்கக்கூடியவன். நாகத்துக்கு, அதாவது ஆகாயத்துக்கு முடிவாக இருப்பவன். இந்த உலகத்திற்கு ஆதியாக இருக்கக்கூடியவன். நான் உன்னை கண்டு சிவயோகம், முருக தத்துவத்தை உணரும், அந்த பரமுரு தத்துவத்தை உணரும் உண்மை அறிவை நீ எனக்கு உபதேசித்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் திருச்சிராப்பள்ளி திருப்புகளிலே. ஏன் நீ ஆசைப்பட்டு ஏனல் காவல் செய்யும் அந்த வள்ளி பிராட்டியை சென்று அவள் பாதத்தை வணங்கினாய். செயல்கள் பாயக்கூடிய வயல் நிறைந்த அந்த வயலூரிலே மயில் மீறி பவனி வரும் எம்பெருமானே, முருகப்பெருமானே. யோகிகள் பிராணவாயுவை அடக்கி அவர்கள் தியானம் செய்கின்றார்கள். இடகலை பிங்கலை, இடது நாடி வழியாக செல்லும் காற்று இடகலை பிராணன், இடகலை பிங்கலை, வலது நாடி பிங்கலை, நடுவில் சுழுமுனை. யோகிகள் உள்ளே இழுக்கும் அந்த காற்று பிராணன் கும்பகம், வெளியே விடும் அந்த பிராணன் ரேசகம். அதே மாதிரி அதை நிறைத்து வைப்பது கும்பகம். இவ்வாறு இந்த பிராணாயாமம் செய்து குண்டலினியை 6 ஆதாரங்கள் வழியாக தலையில் பிரம்ம கபாலத்தில் சகசிராரத்துக்கு சென்று அதில் மோதி அமுத சக்தி பிறந்து இந்த 6 ஆதாரங்களுக்கும் ஊட்டப்பட்டு மீண்டும் மூலாதாரத்துக்கு சென்று அடையக்கூடிய வழியை தியானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த யோகிகளுக்கும் எட்டாதவன் முருகப்பெருமான். அப்படி திருச்சிராப்பள்ளியில் பள்ளியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானே, நீ எனக்கு இந்த சிவயோக அறிவு, பரம்பொருள் தத்துவத்தை, ஞானத்தை எனக்கு புகட்டுவாய் என்று வேண்டிக் கொள்கின்றார். வாசித்து காணொணாதது, பூசித்து கூடொணாதது, வாய்விட்டு பேசொணாதது, நெஞ்சினாலே மாசற்கு தோணொணாதது,
நேசர்க்கு பேரொணாதது மாயைக்கு சூடொணாதது விந்து நாடே. ஓசைக்கு தூரமானது மாகத்து கீரதானது யோகத்து காதியானது கண்டு நாயே. யோகத்தை சேருமாறு மெய் ஞானத்தை போதியாயினை ஊனத்தை போடிடாது மயங்கலாமோ. ஆசைப்பட்டேனல் காவல் செய் வேடிச்சு காகமாமையில் ஆகி பொற்பாதமே பணி தந்த வேளே. ஆலித்து சேங்கள் பாய்வய யூரத்தில் காலமோடட ஆரத்தை பூர்மயூர துரங்க வீரா. நாசிக்குள் பிராணவாயுவை ரேசித்து எட்டாத யோகிகள் நாடிட்டு காணுநாதன நின்றதாத. நாகத்து சாகை போயுயர் மேகத்தை சேர் சிராமலை நாதற்கு சுவாமியேசுரர் தம்பிரானே. யோகத்தை சேருமாறுமை ஞானத்தை போதியாயினி யூனத்தை போடிடாது மயங்கலாமோ. யோகத்தை சேருமாறுமை ஞானத்தை போதியாயிரு. இனி முருகா எனக்கு இந்த ஞானத்தை போதிப்பாயாக என்று வேண்டிக் கொள்கின்றார் ஹரிநாத சுவாமி. அதுபோல் மனம் வாக்கு செயலாலே அடைவதற்கு அறியாதவன் முருகன். அவன் அருவுருவாகி இருக்கின்ற வஸ்து, அருவுருவாகி ஒன்று போல் இருக்கக்கூடிய வஸ்து. அருவுரு. கந்தபுராணத்தில் முருகன் பிறக்கும் பொழுது கச்சிய பசுவாச்சர் கூறுகின்றார், அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தான் உலகம் உய்ய. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய், மல்டிபிள், சிங்கிள், மெனி, எல்லாம் ஒன்றா இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். பார்ப்பவன், பார்க்கும் பொருள், பார்வை மூன்றும் ஒன்று. அப்படி இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வது? நான் எவ்வாறு எடுத்துரைப்பேன்? என்னால் எடுத்துரைக்க முடியாது. அதனால் முருகன் பாதார விந்தங்களை பற்றி கொள்ளுங்கள். செய்ய தாளினில் வீழ்ந்து இறங்கி மாலே கொல இங்கன் காண்பது அல்லால், இவ்வாறு காண்பது அல்லால், அறிந்து கொள்வது அல்லால். ஞான இவ்வாறு முருகன் தாளை நாம் பற்றி கொண்டால் நல்ல சத்குரு தோன்றி ஞானத்தை பெற்று முருக தத்துவத்தை உணர்ந்து இங்கே நீண்டு வாழலாம். பிறப்பு இறப்பு சுழலற்று முக்தி நிலை பெறலாம். இது அருணகிரிநாத சுவாமிகள் வாக்கு. வேலை விளங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்து இறைஞ்சி மாலே கொல இங்கன் காண்பதல்லால் மனம் வாக்கு செயலாலே அடைவதற்கு அரிதாய் அருவுருவாகி ஒன்று போலாய் இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. सद्गुरुनाथ महाराज की जय।